கீழ்கண்டவைகளில் எவை நார் மற்றும் தீவனங்களை வழங்குகின்றது? விச் ஈல்ஸ் ஃபைபர் அண்ட் ஃபுட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் குரோட்டலேரியா ஜென்சியா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி கஜானஸ் கஜான் அப்படிங்கிறது நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு உணவுப் பொருள். யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். ஆப்ஷன் சி செஸ்பெனியா எஜிப்டிகா அப்படிங்கிறது கிரீன் மேன்யூராக பயன்படுத்தப்படக்கூடியது. நிலத்தில் அதை வந்து விதை போட்டு அதுக்கப்புறம் அது நிறைய வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி விட்டு உழுதுருவாங்க. ஸோ அது வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் மற்ற உயிரி பயோ ஃபெர்டிலைசர் போல் ஒரு பயன்படக்கூடிய ஒரு தாவரம். குரோட்டலேரியா வேஸ்டோசா அப்படிங்கிறது ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக பயன்படுத்தக்கூடியது. ஓகேவா? கீழே இருக்கக்கூடிய கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அன்றைக்கி டிஸ்கஷன் அப்போ கேட்டோம். இவற்றிலிருந்து பெறப்படும் விதை எண்ணெயானது உராய்வு தடுப்பானாகவும் ஒளி உமிழ்வானாகவும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ரிசினஸ் கம்யூனஸ் பற்றி. ஸோ ஆன்சர் வந்து அதுதான். ஸோ ஜெட்ரஃபா குர்கஸ் அப்படிங்கிறது ஒரு பயோடீசல் அதில் பெறப்படக்கூடியது இந்த தாவரத்துலேருந்து. ஆப்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா ஹிவியா பிரேசிலென்சிஸ் அப்படிங்கிறது ரப்பர், அதோட தாவரவியல் நேம். மானிஹாட் கிளேவியஸஸ் அப்படிங்கிறது டாபிக் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதோட தாவரவியல் நேம். ஸோ தாவரவியல் நேம் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் நம்ம ஆன்சர் ஈஸியாக பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த கொஷின் ரெண்டுமே வந்து எளிமையான கேள்விகள் தான்.